ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? பிட்காயின் ப்ரைஸ் ஹியூரிஸ்டிக். ஓகே, ஹியூரிஸ்டிக்னா என்ன? ஹியூரிஸ்டிக்ங்கிறது வந்து அனுபவபூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இட் இஸ் நாட் டிட்டர்மினிஸ்டிக். அப்படின்னா என்ன சொல்கிறது? இப்போ இன்னைக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு யாரும் தெளிவாக சொல்ல உறுதி கொடுக்க போகிறது கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, ஏசி வாங்குறீங்க அப்படின்னா அவங்க கேரண்டி வாரண்டிலாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம பிட்காயின் ப்ரைஸை பற்றி பேசுகிறோம். விட்டுருங்க, நீங்கள் பிட்காயின் ப்ரைஸை விட்டுருங்க. கோல்டு ப்ரைஸ் எடுத்துக்கோங்க, லேண்ட் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க, எல்லாமே ரியல் எஸ்டேட், கோல்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, இது ப்ரைஸை வந்து நம்ம ப்ரைஸை வச்சு நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே ஹியூரிஸ்டிக்ஸ் தான். எதுவுமே 100% கேரண்டி கிடையாது. ஓகே, மேபி நம்ம சொல்லலாம், ஓகே ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குறோம், கோல்டு வாங்குறோம் அப்படின்னா ஓகே 5 வருஷத்துக்கு அப்புறம் அதோட ப்ரைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கைண்ட் ஆஃப் கேரண்டி வந்து நம்ம கொடுக்கலாம். ஆனால் இப்போ இன்னைக்கு கோல்டு வாங்கிட்டு நாளைக்கு அதோட ப்ரைஸ் என்ன இருக்க போகுது, இந்த அடுத்த ஒரு வாரத்தில் அதோட ப்ரைஸ் என்ன இருக்க போகுது, ஸோ அந்த மாதிரி சொல்றது வந்து ரொம்பவே கஷ்டம். ஓகே, ஆனால் நம்ம பிட்காயினோட ப்ரைஸை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன சொல்றது, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது நமக்கு சர்டன் க்ளூஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த க்ளூஸ் வச்சு நமக்கு வந்து ஒரு ஒரு புரிதலை வந்து நம்ம உருவாக்கிக்கலாம். ஓகே, ஸோ பிட்காயின் ப்ரைஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான க்ளூ வந்து இந்த S&P 500 இண்டெக்ஸ். ஸோ இந்த S&P 500 இண்டெக்ஸ்னா என்ன? ஸோ யூஎஸில் வந்து ஒரு டாப் 500 பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ். ஸோ அதோட ஆவரேஜை வந்து ஒரு சர்டன் பாயிண்ட்ஸ் கொடுக்குறது அப்படி தான், சர்டன் ஃபார்முலாவில் வந்து அதோட கொடுக்குறது அப்படி தான் என்ன சொல்கிறது, இந்த S&P 500 இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து பூம் ஆகுதுன்னு அர்த்தம். அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையுது அப்படின்னா யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் இன் ஜென்ரல் குறையுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஏன் நம்ம யூஎஸை பற்றி பேசுகிறோம்? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. நம்ம பிட்காயினும் யூஎஸ் பற்றி பேசுறதுக்கு. யூஎஸ்ல தான் நிறைய பிட்காயின் மைனிங் கம்பெனிஸ் வந்து இருக்கு. ஓகே, நிறைய பிட்காயின் மைனிங்கும் நடக்குது. பிட்காயின் மைனிங்னா என்னது? புது பிட்காயினை கிரியேட் பண்றது. பட் யூஎஸ் வந்து 100% டாமினேஷன் கிடையாது. பட் ஸ்டில் யூஎஸ்ல நிறைய பீப்புள் வந்து பிட்காயினோட அண்டர்ஸ்டாண்டிங், பிட்காயினோட டெக்னிக்கல் கேப்பபிலிட்டியோட இருக்காங்க. நிறைய பேர் பிட்காயின்ல வந்து இன்வெஸ்ட்டும் பண்றாங்க. பிட்காயின் மைனிங் வந்து டீசென்ட்ரலைஸ்ட். ஸோ இதுக்கு மேலே வீடியோ லிங்க் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பிட்காயின் மைனிங் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான வீடியோ. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, ஸோ யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து என்ன சொல்கிறது, 24/7 ரன் ஆகாது. 5 டே வீக்கா 6 டே வீக் சர்டன் ட்ரேடிங் விண்டோ உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் தான் ரிச்சஸ்ட் கிட்டத்தட்ட கைண்ட் ஆஃப் ரிச்சஸ்ட் கண்ட்ரி. யூஎஸ் டாலர் தான் வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி யூஎஸ் டாலருக்கு வந்து நிறைய லிக்விடிட்டியும் இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிஸ், கவர்மெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து யூஎஸ் டாலரை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ யூஎஸ் டாலர் வந்து நிறைய இடத்துல அக்செப்ட் ஆகும். ஸோ அதான் அது லிக்விடிட்டிக்கான அர்த்தம். இதே அந்த லிக்விடிட்டி ஸ்டேட்டஸ் வந்து நம்ம இந்தியன் கரன்சிக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி கிடையாது. ஓகே, பட் பிட்காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் அ குளோபல் மணி எக்ஸ்சேஞ்ச். இப்போ நீங்கள் ஒரு கண்ட்ரியில் இருந்து இன்னொருத்தருக்கு பிட்காயினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அது எந்த கண்ட்ரியால் இருந்தாலும் சரி, அந்த கண்ட்ரியில் இன்டர்நெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிட்காயினை வந்து லிட்டராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி பிட்காயின் வந்து 24/7 ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பிட்காயினுக்கு வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ கிடையாது அப்படின்னு. இன்ட்ரின்சிக் வேல்யூனா இப்போ பிட்காயினால யாருக்கு என்ன யூஸ், அந்த கேள்வியை கேட்கலாம். ஸோ பிட்காயின் வந்து ஃபிசிக்கல் ஆசெட்டும் கிடையாது, அது டிஜிட்டலில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன யூஸ், என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். நல்ல கேள்வி. இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த இந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க, அமேசான் எடுத்துக்கோங்க, கூகுள் எடுத்துக்கோங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஆக்சுவல் ரியல் பிஸ்னஸ் இருக்குது, அவங்களுக்கு ரியல் மார்க்கெட் இருக்குது, ரியல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, தே ஆர் ப்ரொவைடிங் சர்டன் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டராக நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து என்ன சொல்கிறது, இஃப் தே ஆர் டூயிங் குட், அதோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும். அது போக நீங்கள் அந்த ஸ்டாக்ல செல் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம். பட் அது லாஸ் போகும்போது அந்த லாஸையும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பிட்காயினோட வேல்யூ எங்கே வருது அப்படின்னா இந்த மணி எக்ஸ்சேஞ்ச். ஓகே, சென்சார்ஷிப் ரெசிஸ்டன்ட் மணி எக்ஸ்சேஞ்ச். பிட்காயின் பிளாக் செயின்ல உங்களோட பேரோ உங்களோட ஐடென்டிட்டியோ எதுவுமே ஸ்டோர் ஆகிருக்காது. ஓகே, அதை நீங்கள் ஒரு பிட்காயின் வாலெட்டை கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள்.
இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பிட்காயின் வாலெட் எப்படி கிரியேட் பண்றது, அது வாலெட் எப்படி யூஸ் பண்றது. ஓகே, நீங்க இதை பார்த்து கத்துக்கலாம். ஸோ பிட்காயின் வாலெட்டை கிரியேட் பண்ணிட்டா போதும், நீங்க பிட்காயின் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஐ மீன் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு யாருக்கா உங்களோட வாலெட்டுக்கு பிட்காயின் யாராவது சென்ட் பண்ணணும், அதை நீங்க தான் ஃபிகர் அவுட் பண்ணிக்கணும். அதை வந்து எக்ஸ்சேஞ்சில் இருந்து வாங்குறீங்களா, இல்லைனா டைரக்டா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா நீங்க பிட்காயின் வாங்குறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிட்காயின் யூஸ் பண்ணலாம், ஸோ அவங்க வந்து டைரக்டா உங்களுக்கு பிட்காயின் சென்ட் பண்ணலாம். மேபி அதுல அப்போ வந்து என்ன நடக்கும், உங்களுக்கு யார் பிட்காயின் சென்ட் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் தெரியும். ஓகே, இந்த பர்டிகுலர் நபர் வந்து இந்த பிட்காயின் வச்சிருக்காரு அப்படின்னு. இதே நீங்க எக்ஸ்சேஞ்சில் வாங்கும்போது என்ன ப்ராப்ளம் உண்டு, நீங்க உங்களோட இமெயில் ஐடி, அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு எல்லாத்தையுமே சப்மிட் பண்ற சிச்சுவேஷன் வரும். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த கம்பெனி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் நபர் வந்து இவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, இவ்வளோ பிட்காயின் வச்சிருக்காரு. நீங்க எக்ஸ்சேஞ்சில இருந்து பிட்காயின் உங்களோட உங்களோட வாலெட்டுக்கு வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனா அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஸ்டில் அந்த இன்ஃபர்மேஷனை ஹோல்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் நபர் வந்து இவ்வளோ மணி வச்சிருக்காருன்னு நீங்க ஃபியூச்சர்ல வந்து என்ன சொல்றது, நீங்க கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அது எல்லாமே வந்து ப்ராப்பரா பே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஐ மீன் அது நீங்க இதெல்லாமே வெல் ரெகுலேட்டட். ஓகே, ஸோ நீ எக்ஸ்சேஞ்சில் பிட்காயின் வந்து யூஸ் பண்றது வந்து இட் இஸ் வெல் ரெகுலேட்டட் அண்ட் இட் இஸ் லீகல் இன் இந்தியா. ஆனால் நீங்கள் பிட்காயினை வந்து ஒரு லீகல் டெண்டராக யூஸ் பண்ண முடியாது. லீகல் டெண்டர் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடையில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பிட்காயின் கொடுத்து வாங்க முடியாது. ஓகே, ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிட்காயினை செல் பண்ணிக்கணும். அது எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணிக்கலாம், நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் மூலயமா செல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே உங்களோட பிட்காயின் உங்கள் வாலெட்டில் ஹோல்ட் பண்ணுறது தான் செல்ஃப் கஸ்டடின்னு சொல்லுவோம். நீங்க எக்ஸ்சேஞ்சில் உங்க பிட்காயின் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து நான் கஸ்டோடியல். ஸோ உங்களுக்கு ஒரு பிட்காயின் இருக்குங்கிற கேரண்டியே எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குது. பட் நாளைக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன சொல்றது ஹேக் ஆயிடுச்சு, சம் ப்ராப்ளம் வந்துச்சு, பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு பிட்காயின் திருப்பி கொடுக்கணுங்கிற ரெகுலேஷன்ஸ் வந்து கிடையாது. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நீங்க என்ன மணி இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதை மட்டும் ரிட்டர்ன் கொடுத்தாலே போதும். ஓகே, ஸோ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஐ மீன் பிட்காயின் வந்து ஆக்சுவலாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் கெயின் ஆயிருந்தாலும் அந்த கெயினுக்கான ருபீஸை வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஐ மீன் ஏதாவது பேடாக போச்சு அப்படின்னா. ஓகே, ஆனால் நீங்களே உங்கள் வாலெட்டை ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். உங்களோட ப்ரைவேட் கீஸ் அது எல்லாமே நீங்கள் தான் ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணிடணும். ஸோ அதுக்கு சர்டன் டெக்னிக்கல் நாலேஜ் உண்டு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால நீங்கள் அந்த பிட்காயினை பற்றி கற்றுக்கிறதுக்கும் என்ன சொல்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் மேலே தான் இருக்குது. ஓகே, இதே எக்ஸ்சேஞ்சில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்வீனியன்ஸ் அதுக்கப்புறம் அந்த சேஃப்டி, உங்கள் பிட்காயினோட சேஃப்டி வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து கேரண்டி பண்ணுறாங்க. பட் அவங்க 100% கேரண்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். பிட்காயின் வாலெட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து பிட்காயின் வந்து ஏன் ஸ்கேர்ஸ்னா பிட்காயினோட சப்ளை வந்து லிமிட்டட். ஓகே, உங்களுக்கு இவ்வளோ தான் பிட்காயின், 21 மில்லியன் பிட்காயின் அவ்வளோதான் ஃபியூச்சரில் இருக்கும். அதுக்கு மேலே பிட்காயின் வந்து புதுசாக கிரியேட் ஆகாது. இப்போ ஆல்ரெடி கிட்டத்தட்ட 20 மில்லியன் பிட்காயின்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த 20 மில்லியன் பிட்காயினில் அப்ராக்சிமேட்டாக 2 மில்லியன் பிட்காயின் மட்டும் தான் எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது. ஓகே, மற்ற பிட்காயின்ஸ் எல்லாமே செல்ஃப் கஸ்டடியில் இருக்குது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பிட்காயின் பீப்புள் ஹூ ஆர் யூசிங் பிட்காயின், ஸோ யாரெல்லாம் பிட்காயினை பற்றி நல்லா தெளிவாக படிச்சிருக்காங்களோ தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க வந்து செல்ஃப் கஸ்டடி, அதை அவங்களோட ஓன் வாலெட்டில் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க பிட்காயினை. பிட்காயினோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குல்ல, ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டே பை டே நீங்கள் பிட்காயின் ப்ரைஸை பார்க்குறீங்க, ஒரு வீக்லி பிட்காயின் ப்ரைஸை பார்க்குறீங்க, மந்த்லி பிட்காயின் ப்ரைஸை பார்க்குறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் டேர்மாக பிட்காயின் ப்ரைஸை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது பிட்காயின் வந்து ரொம்பவே அப் அண்ட் டவுன் போகும். டபுள் டிஜிட்ஸில் அப் அண்ட் டவுன் ஆகும். 20% இன்க்ரீஸ் ஆகும், 20% டவுன் ஆகும். நம்ம S&P இண்டெக்ஸ், நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூலாம் அப் அண்ட் டவுன்லாம் கம்பேர் பண்ணும்போது பிட்காயினோட அப் அண்ட் டவுன் வந்து என்ன சொல்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகே, பட் ஹோல்டர்ஸ் செட் த பார் ஹை. இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த சார்ட்ஸையும் டேபிள்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிட்காயின் வந்து அரௌண்ட் இந்த 2008 வந்து இந்த பெரிய கொலாப்ஸ், ஃபினான்ஷியல் கொலாப்ஸ் நடந்திருப்பாங்க. 2007க்கும் 2008 கிட்டத்தட்ட 50% S&P வந்து டவுன் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 2009 இப்போ வரைக்கும் அந்த S&P வந்து கிட்டத்தட்ட அந்த அப்வர்ட் ட்ராஜெக்டரியில் தான் இருக்குது. இதே நீங்கள் 2018, 2022 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே,
ஸோ இந்த சார்ட்டில் பாருங்கள் 2000 நம்ம 5 இயர் சார்ட்டில் பார்ப்போம். 5 இயர் மேக்ஸிமம் கொடுத்து ஓகே மேக்ஸிமம் கொடுத்தா 2018 இங்கே வரும் பாருங்கள். 2018 இங்கே ஷரக் நோட் டவுன். 2018 இங்கே ஒரு மூவ்மெண்ட் இருக்குது, ஜஸ்ட் 6% டவுன் மூவ்மெண்ட். ஸோ இந்த மூவ்மெண்ட்டையும் நம்ம பிட்காயின் மூவ்மெண்ட்டையும் பார்த்தோம் அப்படின்னா பிட்காயினோட மூவ்மெண்ட் ரொம்பவே பெருசாக இருக்கும். ஓகே 2018 இங்கே இருக்குது பாருங்கள். 2017 தான் 18ஓட ஸ்டார்ட். 17 டிசம்பர் 18 ஸ்டார்டிங்கில் வந்து பிட்காயின் கிட்டத்தட்ட 7-8 லட்சத்துக்கு 9 லட்சம் கிட்ட போயிருக்கு. அதில் இந்த கடைசி 2-3 மந்த்ஸில் 3-4 மந்த்ஸில் கிட்டத்தட்ட பாதியாகி அதுக்கப்புறம் 2 லட்சம் கிட்ட வந்துச்சு. ஸோ 2 லட்சத்தில் இருந்து அது ஒரு 10 லட்சம் கிட்ட போய் சடனாக மறுபடியும் 2 லட்சத்துக்கு என்ன சொல்கிறது ரொம்ப பெரிய அப் அண்ட் டவுன். ஸோ 2017-18 டைமில் தான் பிட்காயின் வந்து என்ன சொல்கிறது பப்ளிக்கோட ஐக்கே வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகி வருது. அப்போ தான் அப்போ வந்து பிட்காயினை பற்றி தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆன பீப்புள் வந்து நிறைய பேர் கிடையாது. அப்போ ஓகே ஸோ பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் பிட்காயினில் ப்ராஃபிட் பார்க்கலாங்கிற மைண்ட் செட்டில் வந்தவங்க. ஸோ இந்த மார்க்கெட் அப் அண்ட் டவுன் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து யார் அப் அண்ட் டவுன் ஆக்குறது? ஸோ இந்த ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே ஸோ இந்த ட்ரேடர்ஸ்னால் பெரிய பெரிய ட்ரேடிங் கம்பெனியாக இருக்கலாம், இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸாக இருக்கலாம். பட் அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து என்ன சொல்கிறது ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்களோட கோல் வந்து ஹவு மச் டு மேக் த ப்ராஃபிட், டு மேக் த மோஸ்ட் ப்ராஃபிட். ஸோ இப்போ அவங்களோட சென்டிமெண்ட் வந்து சர்டன் டைம் வந்து சென்டிமெண்ட் டவுன் ஆகும்போது சென்டிமெண்ட் டவுன் ஆகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், கவர்மெண்ட். ஐ மீன் இப்போ 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் பபுள். ஓகே இப்போ இதே இது நீங்கள் 2000 to 2002 ஸோ இதான் இந்த டைம் தான் ஈராக் வார் ப்ராப்ளம். ஸோ வார் ப்ராப்ளம் இப்போ வந்து S&P டவுன் ஆகிறதுக்கு ரீசன் வந்து ரொம்பவே கிளியராக எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரம்ப்போட டேரிஃப் பிளான்ஸ். ஓகே ஸோ ட்ரம்ப் வந்து ரெசிப்ரோகல் டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் டவுன் ஆகும்னு ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த டவுன் ஆகும்னு ஆன்டிசிபேட் பண்ணுறதுனால ஓகே ஸோ இப்போ எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கோ அதை எவ்வளோ செல் பண்ண முடியுமோ செல் பண்ணி நம்ம கேஷ் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கலாங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருக்கிறதுனால இப்போ வந்து மார்க்கெட் வந்து சடனாக டவுன் ஆகுது. ஓகே ஸோ இந்த ட்ரேடர்ஸ் ஐ மீன் இந்த ட்ரேடர்ஸ் வந்து பிட்காயின்லையும் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிட்காயின் ப்ரைஸ் அப் அண்ட் டவுன் ஆகும்போதும் என்ன சொல்கிறது சாரி இந்த S&P அப் அண்ட் டவுன் ஆகும்போது நம்ம பிட்காயின் ப்ரைஸ்லையுமே அப் அண்ட் டவுன் பார்க்கலாம். பட் இந்த 2017-18 பார்க்கும்போது பிட்காயின் அப் ஆகிட்டு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஓகே அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேபிள் லைனை விட கீழே போயிடுச்சு. ஏன்னா அப்போ தான் பிட்காயினை பற்றி நிறைய பேர் பயந்தாங்க. ஓகே பிட்காயினை பற்றி நிறைய ப்ராஃபிட் நிறைய பேர் உள்ள வந்தாங்க. பிட்காயினை சடனாக இறங்கினோடனே நிறைய பேர் இந்த 8 lakhs 10 lakhs எல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஓகே வாங்கிட்டு சடனாக இது இறங்கின உடனே அவங்க பயத்தில் வந்து பிட்காயின்லாம் செல் பண்ணிட்டாங்க. ஆனால் நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டு வருது, பிட்காயினை பற்றி தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற பீப்புள் அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. பிட்காயினை பற்றின நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ பிட்காயினோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆக இந்த இந்த ஸ்டாக்கர்ஸ் இந்த ஹோல்டர்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஹோல்டர்ஸ் அவங்களும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஹோல்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்க வந்து மார்க்கெட் பேனிக் ஆனாலும் அவங்க செல் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ மார்க்கெட் அப் ஆகும்போது ஐ மீன் S&P அப் ஆகும்போது இப்போ S&Pயோட அப்போர்ட் ட்ரெண்டை நோட் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்கள் பிட்காயினோட அப்போர்ட் ட்ரெண்ட் 2020 பாருங்க. பிட்காயின்லையும் S&P அப்போர்ட் ட்ரெண்டும் நல்லாவே கோரிலேட் ஆகும். ஆனால் S&P டவுன் ஆகும்போது பிட்காயினும் டவுன் ஆகுது. பட் ஒரு அளவுக்கு தான் டவுன் ஆகுது, ரொம்ப டவுன் ஆக மாட்டேங்குது. ஓகே ஒரு அளவுக்கு தான் டவுன் ஆகுது. ஸோ இந்த ப்ரீவியஸ் டவுனோட மேலே தான் இருக்கு. இந்த ப்ரீவியஸ் டவுனோட இந்த டவுன் மேலே தான் இருக்கு. அதே மாதிரி இப்போவும் டவுன் ஆகுது. பட் இந்த ப்ரீவியஸ் டவுனோட அது மேலே தான் இருக்கு. ஸோ இங்கே இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைம் 2022 to 2023. ஸோ 22ல வந்து பயங்கரமாக டவுன் ஆகி அது வந்து 20க்கு முன்னாடி உள்ள டவுனோட அதிகமாக தான் இருக்கு. பட் அதுக்கப்புறம் ரைஸ் ஆகிட்டு அந்த 50 to 50 lakhsலேருந்து 70 lakhs வரைக்கும் கிட்டத்தட்ட ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட ரைஸ் தான், ரொம்ப டவுன் ஆகலை. இப்போ S&P வந்து ஷார்ப்பாக டிக்ளைன் ஆயிருக்கு. ஆனாலும் இப்போ நம்ம 6 months கிராஃபை பார்ப்போம். 6 months கிராஃப் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ஷார்ப்பாக டிக்ளைன் ஆயிருக்கு. இதில் நீங்கள் பிட்காயினோட 6 months கிராஃபை பார்த்தாலும் ரொம்ப ஷார்ப்பாக டிக்ளைன் ஆகலை. கிட்டத்தட்ட அதோட 70 lakhsங்கிற லிமிட்டை வந்து பாரை வந்து மெயின்டைன் ஆகிட்டே வருது. ஸோ இதுதான் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஹோல்டர் செட் த பார் ஹை. ஏன்னா பேனிக் செல்லிங் வந்து பிட்காயினில் நடக்க மாட்டேங்குது. பேனிக் செல்லிங் வந்து ஸ்டாக்ல தான் நடக்குது. ஏன்னா பேனிக் செல்லிங் எப்போ நடக்குதோ அப்போ தான் வந்து ஸ்டாக்கும் சரி எந்த ஒரு பர்டிகுலர் கமாடிட்டியோ நீங்கள் எந்த ஒரு ட்ரேடிங் பண்ணுற ஆப்ஜெக்டோட ப்ரைஸ் வந்து சடனாக டவுன் ஆகிறதுக்கு ரீசன் வந்து பேனிக் செல்லிங். ஸோ பிட்காயினில் வந்து இப்போ பேனிக் செல்லிங் நிறைய இல்லை. பேனிக் செல்லிங் நிறைய இருக்காது காரணம் பிட்காயினை பற்றியான அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்பிக்கையும் கூட்டிகிட்டே வருது. ஓகே நம்பிக்கை அதானே எல்லாம். இன்னொன்று கான்செப்ட் வந்து இந்த ஜெனரேஷனல் கேப். இப்போ யார் ரொம்ப ரிச்சஸ்டான பீப்புள் இந்த உலகத்தில்? ஓகே மோஸ்ட்லி அவங்க வந்து நீங்கள் ஓல்ட் பீப்புளாக தான் பார்ப்பீங்க.
நீ 40 கூட சொல்ல முடியாது, 50 above பீப்புளெலாம் உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் மூலமோ அவங்க பிஸ்னஸ் மூலமாவோ அவங்க லைஃப் லாங்காக அவங்க கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி வச்சது மணி எல்லாமே அவங்க ரியல் எஸ்டேட்டில் போட்டு வச்சிருந்தது, கோல்டில் போட்டு வச்சிருந்தது. ஓகே, ஸோ அவங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட வெரி வெல்த்தி. இதே நம்மளோட யங்கர் ஜென்ரேஷன், இப்போ நான்லாம் வந்து டெய்லி வந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்து மந்த்லி டெய்லி ஏதாவது இன்கம் பார்த்தா மட்டும்தான் என் லைஃப்பை வந்து நடத்த முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பீப்புள் தான் இப்போ வந்து நிறைய ஸோ பட் யங்ஸ்டர்ஸ் ரைட். ஆனால் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன சொல்றது, நம்ம டெக்னிக்கல் நாலேஜ் வந்து டெக்னாலஜி பற்றி நம்ம பயப்படுறது கிடையாது, எஸ்பெஷலி இந்த கம்ப்யூட்டர்ஸ் பற்றினா நம்ம பயப்படுறது கிடையாது. ஸோ அந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் இருக்குது, அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரேஷனில் வந்து இப்போ வந்து என்ன சொல்றது, இந்த ஹோல்டர்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஹோல்டர் ஸ்டாக்கர்ஸ். ஸோ ஸ்டாக்கர்ஸ்னால் இந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து அவங்க செல்ஃப் கஸ்டடி பண்ணுற பீப்புள். ஸோ இந்த பீப்புள் வந்து இப்போ ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. ஓகே, ஸோ இதான் நான் மீன் பண்ணுறது. பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் யூசிங் பிட்காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஆனால் டோட்டல் பிட்காயின் வந்து 21 மில்லியன் மட்டும் தான் இருக்கும். ஸோ பேசிக் எக்கனாமிக்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட், அதோட ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுங்கிறத டிசிஷனை வந்து நீங்களே எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வந்து ஐஐடியில் மேத்ஸ் படிச்சிருக்கேன், கிராஜுவேட் ஆயிருக்கேன். ஸோ என்னோட நாலேஜை வச்சு நான் கெயின் பண்ண என்னோட கேப்பபிலிட்டிஸ், என்னோட ஸ்கில்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் வச்சு நான் கெயின் பண்ண இன்ஃபர்மேஷன், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. ஓகே, நானுமே பிட்காயின் எக்ஸ்சேஞ்சிலலாம் வாங்கி நிறைய லாஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இதில் இந்த வீடியோவில் வந்து என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்களோ சரி, பிட்காயின் வாங்குறதும் ரிஸ்க் தான், பிட்காயின் வாங்காமல் இருக்கிறதும் ரிஸ்க் தான், யோசிச்சு பாருங்க. ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கீங்களோ அது முழுக்க உங்களோட டிசிஷன். நான் எந்த கேரண்டியோ வாரண்டியோ எதுவுமே கொடுக்குறதில்ல. ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயும் ஷேர் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.